Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு எப்படி வந்து செய்யலாம் சொல்லுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த மட்டன் குழம்பு வந்து செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் எப்படி மட்டன் குழம்பு செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ண பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவு மட்டன் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் 1/2 கப் அளவு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ புளிக்காத கெட்டியான தயிராக இருக்கணும். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மட்டனோடு சேர்த்து இந்த மசாலா நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி இதை அப்படியே வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ நான் 1 மணி நேரம் ஊறிச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்துட்டு அந்த மட்டன் வந்து நம்ம இந்த மசாலாவே நம்மளுக்கு நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அன்னாச்சி பூ, அது மட்டும் இல்லாமல் வாசனைக்காக 2 ஏலக்காய், ஒரு துண்டளவு பட்டை, 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க, அதாவது மிளகு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை மசாலா வந்து தீஞ்சிருச்சு அப்படின்னா அதில் கசப்புத்தன்மை கொடுத்துரும். அப்போ மட்டன் குழம்பு டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டளவு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 7 பல் பூண்டை வந்துட்டு நல்லா தொளி நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம், அது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் கிரேவி வர்றதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் இதுமாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் மெஷர் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தேங்காய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து குழம்பு வந்து கிரேவியே கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 50% அளவு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது வந்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது இன்னொரு குக்கர் வந்து எடுத்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா கடல் பாசி ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தொண்டு அளவு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்க அப்படின்னா சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டனை நம்ம வந்துட்டு சில்லி பவுடரில் வந்து ஊற வச்சுருந்தோம் அந்த தயிரில் வந்துட்டு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ தயிர் அந்த தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து கலந்துட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கறி வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். எனக்கு 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக இருந்துது. சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வந்து சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 விசில் வச்சதுக்கப்புறமா அதோடைய ஆவி நல்லா போகணும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம மட்டன் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மட்டன் வந்து வெந்துருச்சு. இப்போ அதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு வந்து ஸ்டவ்வை இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சு ஸ்டவ்வை இறக்கியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி மட்டன் எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக அப்படியே ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.